எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. பசங்களாம் ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக கேட்பாங்க. உங்கள் கையாலேயே கேக் செஞ்சு அசத்துங்க. ஓவன் எதுவும் இல்லாமல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்ட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு ஹோல்சேல் கடையில் வாங்கினது. இது மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உள்ளடக்கமாக ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுருங்க. அதாவது நீராவி வெளியே போகாத அளவுக்கு. இப்போ இதில் நான் 200 கிராம் டார்க் சாக்லேட்டை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 110 கிராம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதாவது கடலெண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்த்துறாமல் கோல்டு வின்னர், மிஸ்டர் கோல்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் வெயிட்டு கேஸ்கட் ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது 75 கிராம் நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி பொடி பண்ணி சுத்தமான தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 75 கிராம் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு முட்டையை உடைச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கலந்தோன்னா உங்களுக்கு கட்டி எதுவுமே இருக்காது, நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக தான். வேணும்னா நீங்கள் ஜீனியை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. அடுத்து இன்னொரு முட்டையும் உடைச்சி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 200 கிராம் டார்க் சாக்லேட், அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு அப்படியே சைனிங்காக தெரியணும் பார்த்தாலே. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நாம் உருக வச்சுருக்கிற அந்த டார்க் சாக்லேட், வெண்ணெய் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இதில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேரவுமே எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக மினுமினுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். அதாவது வாசத்துக்காக, முட்டையோட அந்த கவுச்சித்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து இது கூடவே 3/4 கப் கிட்ட மைதாவை இந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கலாம். அதாவது இதோட அளவு பார்த்திங்கன்னா 90 கிராம். இதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே 1/4 கப் கிட்ட கொக்கோ பவுடர், அதாவது இதோட அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம். இதையும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சலித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்காக நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா அழுத்தி கலக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். ஆனால் கட்டி இல்லாமல் கலந்து விடணும். உங்களுக்கு கேக்கு மாதிரி பொசு பொசுன்னு நல்ல பஞ்சு மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வேணால் நீங்கள் ஆப்ப சோடாப்பு போட்டுக்கோங்க. இல்லை ஃபட்ஜியாக ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அள்ளி பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும். அப்படியே ஒரே கம்பியாக நீட்டமாக இருக்குது பாருங்கள், அதுதான். இப்போ நான் வந்து குக்கருக்கு வைப்போம்ல அந்த பாத்திரமே தான் வச்சுருக்கேன். அது உள்ள லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த கேக் கலவையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள பபுள்ஸ் எதுவும் இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதுக்காக தான். இப்போது இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பல்லு குத்துற குச்சி மாதிரி ஒன்று இருக்கும்ல, டூத்பிக், அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னுக்குளிக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படியும் அப்படியும் நீங்கள் கோடு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே லெவலாக வந்து நல்லா வேகும். அதுக்காக தான். இப்போது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது மேலே உங்களுக்கு வேணும்னா டார்க் சாக்லேட், நட்ஸு இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம்.
இப்போது இதில் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே லைட்டாக பாதாம் பிஸ்தாலாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நம்மளுக்கு தயாராகிட்டு. இது மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் வேணால் டைரி மில்க் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடாகிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா 25லேருந்து 30 நிமிஷம் வெந்துருச்சான்னு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அதான் பதம், அவ்வளோதான். குக்கரில் கேஸ்கட் போடக்கூடாது, மேலே வெயிட் போடக்கூடாது. ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, மீடியமாக, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பட்ஜியாக வந்திருக்கும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதுக்காக நாம் தனியாக பாத்திரம் எதுவும்லாம் தேடி போகலை, வீட்டில் இருக்கிறத வச்சே தான் செஞ்சோம். உங்கள் பசங்களுக்கு பர்த்டேனா கூட நீங்கள் வந்து இதை மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக. உங்களுக்கு சாக்லேட்டு ரொம்ப கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் காஃபி தூள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து கூட செய்யலாம். இதுலேயே நீங்கள் ஓரியோ பிஸ்கட் இந்த மாதிரி எது வேணால் போட்டு செய்யலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரிஜினலாக பர்ஃபெக்டாக வேணுன்னா இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். 25 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.